டியர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்மளோட சேனலில் உங்களுக்காக ஒரு இன்ட்ரெஸ்டான விஷயம் காத்துட்ருக்கு. ஸோ அது என்னென்னா, நிறைய கேர்ள்ஸ்க்கு இருக்கிற ஒரு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ் இல்லையா? ஸோ அது எதனால் வருது, ஸோ அது வந்திருக்கவங்களுக்கு எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்து அது சீக்கிரம் ரிலீஃப் பண்ணலாம் அண்ட் அது வராமல் எப்படிலாம் நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் காசஸ் எதனாலன்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா, காரணங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ரீசன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நிறைய பேர் இன்ட்ரா யூட்ரியன் டிவைஸ் சொல்லுவோம். ஸோ அதை ஷார்ட் ஃபார்மாக ஐயூடின்னு சொல்லுவோம். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேளை பேபி பார்ன் ஆகிருக்குன்னா நெக்ஸ்ட் பேபிக்கு கொஞ்சம் லேட்டராக பிளான் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, ஹாஸ்பிட்டல் மூலமாகவே அந்த காப்பர் டீ இந்த மாதிரிலாம் வச்சு விடுவாங்க இல்லையா? ஸோ அந்த டைமில் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, அது கூட ஒரு ரீசனாக இருக்குது. எதுக்குன்னா இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ்க்கு, ஓகேங்களா? அண்ட் செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா, ரொம்ப வெயிட்டாக இருக்கிறவங்களா இருந்தாங்கன்னா என்ன ஆகுதுன்னா, இந்த நார்மலாக நடக்கிற இந்த ஓவுலேஷன் ப்ராசஸ்க்கு என்ன ஆகும், அந்த என்சைம்ஸ் எல்லாமே போய் டெபாசிட் ஆகி, ஸோ அப்படி ஆகும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ் ஆகுறதுக்கு இந்த ஓவர் வெயிட்டும் ஒரு ரீசனாக இருக்குது. அண்ட் தேர்ட் திங் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ பில்ஸ் அப்படின்னா டேப்லெட் சொல்லலாம். ஸோ அது என்ன பண்ணணும்னு பார்த்துருக்கீங்கன்னா, நார்மலாக இப்போ ஒரு வேளை பீரியட்ஸ் இந்த டேட் அப்படின்னா, ஸோ அது ஒரு ப்ரோக்ராம் ஏதோ ஒன்று அவங்க போகிறாங்க, இல்லை ஏதோ கான்செப்டாக இருக்கலாம். ஸோ அந்த டைமில் இந்த மாதிரி ட்ரக் எடுத்து ஒரு 4 days லேட்டராக இருக்கட்டும் அந்த மாதிரி எடுப்பாங்க இல்லையா? ஸோ அப்போ கூட என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் ஒரு ரீசனுக்கு இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ்க்கு ரீசனாக இருக்கும், சரிங்களா? அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் எடுக்கிற அந்த ஜங்க் ஃபுட்ஸ், ஸோ இதெல்லாமே தான் என்ன இருக்குது, ரீசன்ஸாக இருக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இப்போ இது எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம் அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நல்ல ஹெல்த்தி வெயிட்டை நீங்கள் என்ன பண்ணணும், மெயின்டைன் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ ரொம்ப வெயிட்டாக இல்லாமல் அண்ட் ரொம்பவும் லீனாக இல்லாமல், ஸோ நார்மல் வெயிட்டை நீங்கள் என்ன பண்ணலாம், மெயின்டைன் பண்ணலாம். அண்ட் செகண்ட் திங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ், ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஆயிலி, ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணாலே என்ன ஆகும், அதுவும் உங்களுக்கு இதிலேருந்து ஈஸியாக உங்களை ப்ரொடெக்ட் பண்ணும். அண்ட் தேர்ட் ஒருவேளை இது உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிஞ்சர் இருக்கு இல்லையா? ஸோ அது ரெகுலராக நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஜிஞ்சரை நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு கப் ஆஃப் நல்ல ஒரு வாட்டர் எடுத்து அதை நல்லா பாயில் பண்ணிட்டு, இந்த இஞ்செல்லாம் நீங்கள் ஸ்லைட் பண்ணி அதில் என்ன பண்ணிக்கலாம், போட்டு அதை நல்லா கொதிக்க விட்டுட்டிங்கன்னா, ஸோ அதில் உள்ள ஜூஸ் எல்லாம் இதில் நல்லா அப்சர்வ் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி அப்சர்வ் ஆனதுக்கு அப்புறமா அதை நீங்கள் என்ன பண்ணலாம், குடிக்கலாம், ஓகேங்களா? அதை நல்லா வடிகட்டி அந்த தண்ணியை நீங்கள் குடிச்சிட்டு வரலாம். ட்வைஸ் எடுத்துக்கோங்க, இல்லைனா 3 times. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம், ஓகே? ஸோ இப்படி நீங்கள் அதை யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வேளை இர்ரெகுலர் பீரியட்ஸாக இருக்குன்னா உங்களுக்கு அது நார்மல் பீரியட்ஸாக மாறும், ஓகேங்களா? ஒருவேளை உங்களுக்கு வரவே இல்லை, ஸோ ஒரு 3 months கண்டினியூஸாக இந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாலும் இதை நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு இது சேஞ்ச் ஆகும், ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, டெய்லி நீங்கள் என்ன பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ணணும். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் எக்ஸசைஸ் பண்ண என்ன ஆகுனா, உங்களுக்கு நார்மலாக நம்ம பாடியில் இருக்கிற அந்த யூட்ரஸோட ஆக்டிவை நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் மோட்டிவ் பண்ணி விடுறோம், ஓகே? ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகுனா, உங்களுக்கு பீரியட்ஸ் ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகும், ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்றத நம்ம கமெண்ட்டில் உங்களோட ரிசல்ட்லாம் நீங்கள் சொல்லலாம், ஓகேவா? இன்னும் நம்மளோட வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, லைக் பண்ணாமல், ஷேர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதெல்லாம் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அகைன் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து பாய்.